வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Navi பர்சனல் லோன் ஆப்ஸ் பத்தி டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா Navi பர்சனல் லோன் ஆப்ஸ்ல நம்ம லாஸ்ட் டைம் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 70,000 ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சனல் லோன் லிமிட்டை வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்டேட்டட் வந்து பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சூழ்நிலையில நமக்கு வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இதை பத்தின எல்லா டீடைலையும் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா above 5 lakhக்கு மேல லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க Navi லோன் ஆப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்க. அதை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்த்தா இருந்தது அப்படின்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அதை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் வந்து Navi பர்சனல் லோன் ஆப்ஸ்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 70,000 ரூபாய் கேஷ் லோன் லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் வந்து 90,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து என்னோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணேன். ஸோ மறுபடியும் நான் வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணும்போது எனக்கு கொடுத்திருந்த கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 95,000 எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து Navi பர்சனல் லோன் ஆப்ஸ்ல ஸோ இது வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணா மட்டும்தான் இவங்க வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. நான் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 95,000 எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25.71% வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பர் ஆனுவலுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இதே லோன் ஆப்ஸ்ல நான் வந்து இதுக்கு முன்னாடி வெறும் 15% இன்ட்ரெஸ்ட்ல லோன் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது 18% இன்ட்ரெஸ்ட்ல கிட்டத்தட்ட 3 lakh பர்சனல் லோன் வந்து வாங்கியிருக்கேன் வித்தவுட் ப்ராசஸிங் ஃபீல. பட் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே இதுல சார்ஜஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற லோன் அப்ளிகேஷன் மாதிரி இவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபீ, ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இப்போ இந்த லோன் ஆப்ஸும் என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா காசுக்காக வந்துட்டு இப்போ ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு கன்சூமர் கிட்ட இருந்து காசை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு லோனை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும் 4,400 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த அமௌண்ட் பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 90,600 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிறதையும் அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் இஎம்ஐ மந்த் வந்து பாத்தீங்கன்னா 16 மாசம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 7,100 ரூபாய் வந்து ஒரு மந்த்துக்கான இஎம்ஐ அமௌண்ட்டா வந்து வரும். இந்த ஒரு லோனை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் க்ளோசிங் ஃபீ மட்டும் வந்து கிடையாது. இந்த லோனை நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் ஃபார் க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. அது ஒண்ணுதான் இதுல இருக்க அட்வான்டேஜ். இந்த லோன் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஒரு ரீபேமெண்ட் டைமிங்கை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதுல எடிட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரீபேமெண்ட் டைமிங் அதுக்கப்புறம் அமௌண்ட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டம் யுவர் இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுல கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுல குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 9 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 16 மாசம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல நம்மளால கூட்ட முடியாது. ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு அதே மாதிரி லோன் அமௌண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 95,000 ரூபாய் வரைக்கும் லோன் ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு லோன் வேணுமோ அந்த அமௌண்ட் அதுக்கப்புறம் அதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுக்கணும். இதை கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல் வந்து கேட்கும். எந்த பேங்க்குக்கு இந்த பணம் வந்து கிரெடிட்டட் ஆகணுமோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட நேம், அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பேங்க் டீடைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்குக்கு ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 ரூபி ரிசீவ் ஆனதுமே உங்களுக்கு பேங்க் வந்து வெரிஃபைட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதையும் கம்ப்ளீட் பண்ணி நீங்க வந்துட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் கிட்டத்தட்ட வந்து 90,600 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து Naviல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ Navi பர்சனல் லோன் ஆப்ஸை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாம லோன் தர மாட்டாங்க. நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, சேலரிடா இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ற மாதிரி
இருக்கும். 100% ட்ரஸ்டடான ஒரு லோன் ஆப்ஸ் தான். பட் வட்டி இன்னைக்கு ரேஞ்சில் வட்டி ப்ராசஸிங் ஃபீ அதிகம் அப்படின்னு வந்து சொல்லணும். இதுக்கு முன்னாடி 0 ப்ராசஸிங் ஃபீ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.